வணக்கம், ஜெய் ஹிந்த். இன்று கேப்டன் காசிநாதன் அவர்கள் மறைந்த தினம். ஒருபோதும் நாங்கள் உங்களை மறக்க மாட்டோம். தமிழ்நாட்டின் சென்னையை சார்ந்த கேப்டன் எஸ் காசிநாதன் அவரது தந்தையும் பாரத இராணுவத்தில் பணியாற்றியுள்ளார். இராணுவ குடும்ப பின்னணியில் வந்ததால் அவர் மிகவும் ஒழுக்கமாகவும் தேச பக்தியுடனும் இராணுவத்தில் பணிபுரிய இணைகிறார். பிறகு பாரத இராணுவத்தின் குர்கா ரைபிளில் பணிபுரிந்து வருகிறார். மணிப்பூரில் செயல்பட்டு கொண்டிருந்த கிளர்ச்சியாளர்களை ஒடுக்க பாரத இராணுவம் ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன் தொடங்கியது. அதன் பெயர் ஆபரேஷன் கிஃபாசத். அந்த ஸ்பெஷல் ஆபரேஷனில் இணைகிறார் கேப்டன் காசிநாதன். சுமார் 23 கிளர்ச்சியாளர்களை நியூட்ரலைஸ் செய்துள்ளார். மிகவும் திறன்பட செயல்பட்டு பல வீர தீர செயலை செய்ததால் அவருக்கு சௌரிய சக்கராவும் மற்றும் சேனா மடலையும் பெற்றுள்ளார். 1985 டிசம்பர் 18 அவருக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைக்கிறது. மணிப்பூர் கிளர்ச்சியாளர்களில் ஒரு முக்கியமான பயங்கரவாதி தங்கியிருக்கும் இடம் பற்றிய உளவு தகவல் அறிந்து அங்கு செல்கிறார். அங்கு சென்ற காசிநாதனை நோக்கி அந்த கிளர்ச்சியாளர் கடும் தாக்குதல் நடத்துகிறார். பதிலுக்கு தாக்குதல் நடத்தாத காசிநாதன் அந்த கிளர்ச்சியாளரை உயிரோடு பிடிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுகிறார். காரணம், அவனை பிடித்தால் பல முக்கியமான தகவல்கள் கிடைக்கும். அவர்கள் திட்டமும் நமக்கு தெரியும். அதன் மூலம் பல தாக்குதல்களை தடுக்க முடியும் என்று பதில் தாக்குதல் நடத்தவில்லை. அந்த கிளைச்சர்லரை நோக்கி சென்ற காசிநாதனை அவன் சுடுகிறான். அப்பொழுது அவர் காலில் குண்டு பாய்கிறது. அதையும் பொருட்படுத்தாமல் அவனை நோக்கி செல்கிறார். இறுதியில் அவனை நேருக்கு நேர் சந்திக்கும் போது அந்த கிளர்ச்சியாளன் அவரை நோக்கி சுடுகிறான். அதில் அவருக்கு தலையில் அடிபடுகிறது. அப்படியிருந்தும் அந்த கிளர்ச்சியாளன் துப்பாக்கியை பாரத இராணுவத்தினர் மீது சூடாமல் இருக்க அவர் தடுக்கிறார். மற்ற இராணுவ வீரர்கள் கேப்டனை நோக்கி செல்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிகிறது கேப்டன் காசிநாதனுக்கு அடிபட்டிருக்கிறது என்று. அந்த கிளர்ச்சியாளன் துப்பாக்கியை கேப்டன் காசிநாதனிடமிருந்து வாங்க முடியாமல் தப்பி ஓடுகிறான். ஒரு கேப்டனாக சாகும் வரை தன் குழுவையும் காப்பாற்றியுள்ளார். கேப்டன் காசிநாதன் நாட்டுக்காக தன் உயிரையும் கொடுப்பேன் என்று வார்த்தைகள் இல்லாமல் செயலிலும் செய்து காட்டினார். கேப்டன் காசிநாதன் அவர்களால் பாரத நாட்டிற்கும் பெருமை, தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளார். வணக்கம், ஜெய் ஹிந்த்.